இன்றைய செய்திகள். சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இன்றைய தங்க விலை சுட்டன். வங்கிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டுள்ள பெருந்தொகை டாலர். நெருங்கும் காலத்தில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள அறிவுறுத்தல். தாய்ப்பால் புரைக்கேறி பெண் குழந்தை மரணம், யாழ் மெரிசுவிலில் சோகம். சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட அனைத்து கனரக வாகன ஓட்டுநர் உரிமங்களையும் அடுத்த 3 மாதங்களுக்குள் ரத்து செய்ய மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் ரத்து செய்வதன் கீழ் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அச்சிட முடியாமல் குவிந்து கிடக்க 3 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி அடுத்த சில மாதங்களுக்குள் நிறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தங்க விலை சுட்டன். நாட்டில் தங்கத்தின் விலையில் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் சடதியாக தங்க விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் 24 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலையானது 25,188 ரூபாவாகவும் 24 கேரட் 8 கிராம் தங்கம் 1 பவுனின் விலையானது 2,01,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 22 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலையானது 23,300 ரூபாவாகவும் 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலையானது 1,86,400 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. வங்கிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டுள்ள பெருந்தொகை டாலர். இந்த ஆண்டு மொத்தமாக மத்திய வங்கிகளிடமிருந்து கொள்வனவு செய்த டாலர்களின் பெறுமதி 1.87 மில்லியன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் வங்கிகளிடமிருந்து 121 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொள்வனவு செய்துள்ளது. சந்தையில் டாலர் திரவத்தன்மையை பேணுவதற்காக கடந்த ஜூன் மாதம் மத்திய வங்கி டாலர்களை விற்பனை செய்ய நேர்ந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனூடாக இலங்கை மத்திய வங்கி வெளிநாடுகளில் அந்த தொகையை முதலீடு செய்ய முடிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் காலத்தில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள அறிவிப்பு. சரியான பொருளாதார மாற்றமின்றி நெருக்கடியை தீர்க்கும் வேலை திட்டத்தை பாதியில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை கூறினார். எவராலும் தீர்க்க முடியாத பொருளாதார நெருக்கடியை தன்னால் தீர்க்க முடிந்ததாலும் பொருளாதார மாற்றமின்றி நெருக்கடியை தீர்க்கும் வேலை திட்டத்தை பாதியில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என்றும் அவர் கூறினார். சில கட்சிகள் உள்ளூர் பொருளாதாரம் பற்றி பேசுகின்றன. நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண புதிதாக சிந்தித்து கட்சி பேதமின்றி புதிய வேலை திட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தாய்ப்பால் புரைக்கேறி பெண் குழந்தை மரணம், யாழ் மெரிசுவிலில் சோகம். தாய்ப்பால் புரைக்கேறியதில் 3.5 மாத குழந்தை பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணம் மெரிசுவில் வடக்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கபிலன் நிவேதா என்ற பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.